சனிதான் உங்க ஜாதகத்துல வந்து லாக் ஆயிடுச்சு. இப்ப இதுவரை காலமா உங்க ஜாதகத்துல லக்கணத்துல மாந்தி இருக்கா? ஐயா லக்கணத்துல குளிகன் இருக்குல்ல, பாருங்க இங்க லக்கணத்துல குளிகன் இருக்குல்ல, அது உங்க ஜாதகத்திலுமே இருக்குமே. குளிகனாலும் ஒண்ணுதான், மாந்தினாலும் ஒண்ணுதான். உங்களுக்கு மாந்தி போடாம விட்டாங்க தெரியுதா? ஆமா, லக்கணத்துல குளிகன் இருக்குது உங்க ஜாதகத்துல. இப்படி இருந்துச்சுன்னா மாந்தினா பிரேத சாபம்னு அர்த்தம். பிரேத சாபம்னா உங்க முன்னோர்களுக்கு யாரோ ஒருத்தர் வந்து அந்த காலத்துல யாரோ ஒருத்தர் உங்களுடைய ரத்த சம்பந்த உறவு தான் எங்கேயோ விலாசம் தெரியாம போய் இறந்து போயிட்டாரு. அந்த இறந்தவருக்கு உண்டான ஈவ காரியத்தை நம்ம வம்சத்துல யாரும் செய்யல. அது செய்யாதனால அந்த கர்மவனை நம்ம அந்த ரத்தம் தான் நீங்கல்ல, அந்த பிரேத சாபம் உங்களை பாதிக்குதுன்னு. இந்த லக்கணத்துல மாந்தி இருந்து பிரேத சாபம் இருந்தா கோயிலுக்கே போனாலும் புண்ணியம் இல்லை. வீட்டுக்குள்ள பணத்தை படுக்க வச்சுட்டு சாமி தீர்த்தத்தை கொண்டு வீட்டுல தெளிச்சா புண்ணியம் வருமானு. அப்ப இத கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு வந்தா தானே வீட்டுக்குள்ள எல்லா சக்தியும் வரும். அப்ப உங்க வீட்டுக்குள்ள மாந்தி இருக்கா இல்லையா? மாந்தி இருக்கு, இல்லாம எங்க போச்சு? உங்களுக்கு பிரேத சாபம் இருக்குதுங்க ஐயா. அதை சரிப்படுத்தாதனாலதான் வறுமையை விட்டு வெளியே வர முடியலன்னு. என்னென்னமோ தொழில் படி பார்த்திருப்பீங்க வாழ்க்கையில. போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, என்னாத பணம் இல்ல, நம்மளும் என்னென்னமோ நேர்மையா வாழ்ந்து பார்த்திருப்பீங்க. இந்த கர்மா உங்களை லாக் பண்ணிடுச்சா இல்லையா? அது சொல்லணும் அல்லங்க. ஹலோ சாமி பண்ணிட்டீங்களா? இந்த ஒரு ஜாதகம் பார்த்துக்கிறேன், கூப்பிடுறேன். அம்மா அந்த ஜாதகத்துல மாந்தி பிரேத சாபம் தான் உங்களை இவ்வளவு தூரம் வறுமையிலேயே உட்கார வச்சிருக்குதுன்னு. ஆதியில வந்த சுகம் பாதியிலேயே மங்கி போச்சு. என்னதான் நீங்க மலையேறி பாடுபட்டாலும் மனசுக்குள்ள நிம்மதி இல்லை. தூங்குற தூக்கம் எல்லாம் கெட்ட கெட்ட சுற்றலாம். எல்லாம் ஒரு கட்சியில உங்களோட கட்சி தனி கட்சிங்கிற மாதிரி கணவன் மனைவியத்தை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா நிம்மதியா வாழ முடியாதுன்னு. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா நீங்க வாழ்றது சந்தோஷம் தான். உங்ககிட்ட நேர்மை இருக்குது, உண்மை இருக்குது. உங்களோட கணக்கு என்னன்னா இது யார் செய்த பாவமோ, ஏன் என்னை தாக்குது, ஏன் நான் வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வர முடியும், நான் உழைக்கிறேன், பாடுபடுறேன், எல்லாம் பண்றேன் இல்லைங்களா? தெரிஞ்சுக்கங்க. 9 வயசுல இருந்து துணிக்கடை வச்சிருக்காங்க, அது வந்து பாடுபட்டுட்டே இருக்காங்க. 62 வயசு ஆகுது, இன்னமும் வர முடியாதுங்க. அவரோட வயசு வந்து 62 61 ஆச்சுங்க. 61 வருஷமா இந்த ஜாதகத்துக்கு நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. எத்தனை திசை தாண்டி வந்திருப்பீங்க. பிறக்கும் போது சித்திர நட்சத்திரம் செவ்வாய் திசை நீங்க பிறந்தீங்க. செவ்வாய் திசை முடிஞ்சு, ராகு திசை முடிஞ்சு, குரு திசை முடிஞ்சு, இப்ப சனி திசை முடிஞ்சு, இப்ப புதன் திசை நடக்குது. 5 திசை நடக்குது. ஏதாவது ஒரு திசையாவது நம்மளுக்கு ஒரு பலாபலன் கொடுக்க வேண்டாமா? அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல முன்னோர்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, குழுகன் இந்த வீடு குட்டிச்சவர்னு சொல்லியிருக்காங்க. குழுகன் இந்த வீடு குட்டிச்சவர். அப்ப குழுகைன்னா மாந்தி. இந்த மாந்தியோட சாபம் யாரெல்லாம் ஜாதகத்துல இருக்குதோ அவங்களுக்கு ஒரே பரிகாரம் என்னன்னா, உங்க வழியில யாரோ ஒருத்தர் போய் எங்கேயே இறந்து போய் அந்த ஊர்ல அனாதியாட்ட எடுத்து அடக்கம் பண்ணிட்டாங்கல்ல, அதுக்கு பதிலா உங்க ஜாதகத்துல அந்த மாந்தி பிரேத சாபம் வந்ததுனால நீங்க ஒரு அனாதி பாடி எடுத்து அடக்கம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்ம வினை அன்னையோட முடிஞ்சு. புரியுது உங்களுக்கு? இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? என்னதுங்க? அதாங்கம்மா, இந்த ஜாதகத்துல கர்மவினை வந்து உங்களை லாக் பண்ணி வச்சிருச்சு. பணம்ங்கிறது வந்து வாழ்க்கையில நீங்க பல்கா சம்பாரிச்சதை பார்க்கவே இல்லை. இன்னைக்கு சரியாயிரும், நாளைக்கு சரியாயிரும், நாளானைக்கு சரியாயிரும் உங்களை நீங்களே ஏமாத்தி வேஷம் போட்டே வாழ்ந்துட்டீங்களே ஒழிஞ்சு ஒரிஜினலா வாழ முடியலன்னு. அதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நீங்க விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. நல்ல பேசக்கூடிய திறமையுள்ள மனிதர். சித்திர நட்சத்திரம், அது துலா ராசி. துலாம்னா தெராசு, நீதி நியாயம் நேர்மையினே வாழ்ந்திருப்பீங்க. இது எல்லாமே இருந்து கூட இந்த 5 திசை கடந்து 61 வயசு ஆகியும் கூட ரிட்டையர்ட் ஆகியும் கூட நம்ம இன்னும் முன்னுக்கு வரலைன்னா, அப்ப இதை விட ஒரு பெரிய கர்மா ஒண்ணு ஜாதகத்துல லாக் ஆயிருக்க இல்லையா? இது எப்ப நீங்க தெரிஞ்சிருக்கணும்? கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். என்னங்கம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சிருந்தா நீங்க உங்களுடைய அப்பாவுடைய சொத்து யாருக்கு வருங்க? மகனுக்கு வரும். அப்பாவுடைய பாவம் பிள்ளைங்களுக்கு. அப்போ
உங்க அப்பாவுடைய பாவம் உங்களுக்கு வந்திருக்குது. நீங்க போய் கல்யாணம் முடிச்சு ஒரு குழந்தைய உருவாக்காததுக்கு முன்னாடி நீங்க சுத்தப்படுத்தி கல்யாணம் முடிச்சிருந்தா இந்த கர்மம் மனைவி கிட்ட போய் மனைவி வழியில குழந்தைக்கு போகாதல்லங்கிற. சரியா தவறா சொல்லுங்க சரி. ஐயா. நீங்க வயசு பையனா இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அப்பா தான் மகன், அப்பனுக்கு நீங்க தான் மகன். இந்த காரியத்தை யாரு செய்யணும்? அது ஜெனரேஷன் வழியில அவங்க தாத்தா அவங்க முன்னோர்கள் வழியில இந்த கர்மா உள்ளது வருது. இப்ப நீங்க கன்னிகளையே பையனா இருக்கும் போது அந்த பிளட் ரீதியா உங்கள்கிட்ட வந்து லாக் ஆயிடுச்சு, நின்றுச்சு. அப்ப இந்த இடத்துல இந்த கர்மாவை அப்பா பார்த்து இதை கரெக்ட் பண்ணி சுத்தப்படுத்தி உங்களை புனிதப்படுத்தி வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு கல்யாணம் வச்சு கொடுத்திருந்தா பண்ணியிருந்தா அதாவது அந்த இதே இல்ல ஜாதகத்துல இந்த மாந்தி குளிகையே இல்லைங்க, அதனால தெரியல. இல்லைங்கம்மா, ஜாதகம் பார்க்க போற பக்கம் முதல் மாந்திங்கிற ஒரு கிரகம் வந்து இருக்கிறத முதல்ல அதுல கணக்கு வச்சுதானே ஜோசியமே பார்க்கணும். உங்ககிட்ட இல்லைனாலும் அவங்க சிஸ்டத்துல அடிச்சா வருதில்ல. எனக்கு இப்ப போட்டாலும் லக்கணத்துல குளிகை வருதில்லங்கம்மா. அப்ப லக்கணத்துக்குள்ள மாந்தி இருந்தா அந்த ஜாதகத்துல அந்த கிரகத்தை வந்து நம்ம சரிப்படுத்தணும்ல. அப்ப அந்த கர்மாவோட வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இப்ப வரைக்கும் உங்களால மேல வர முடிஞ்சதுங்களான்னு? இதுக்கு நீங்க கோயில் போகாம இருக்கிறீங்களா, குலத்தை கும்பிடாம இருக்கீங்களா, குலதெய்வ வழிபாடு பண்ணாம எல்லாமே நடக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன். இப்ப நாளைக்கு மீட்டிங்ல ஜாதகம் ஏன் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னா இந்த கர்மனாலதான், உங்க ஜாதகத்தை சுத்தப்படுத்த முடியாதனாலதான் இதை லாக் பண்ணி வச்சு இந்த கர்மாக்குள்ளேயே உங்க காலம் போயிடுச்சுன்னு சொல்றேன். புரிஞ்சுங்களா? இது வந்து உங்க ஜாதகத்துல முன்னோர்களுடைய சாபத்தை பண்ணின வேலைதான் அது. முன்னோர்கள் சாபம்னா எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ ஒண்ணு சாபம் சத்தி விட்டுருப்பாங்க, அதோட தாக்கம் வந்து நம்மளை பாதிக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க. இந்த முன்னோர்கள் வழியில ஒரு பிரேதம் வந்து அடக்கமாயிட்டா, அந்த காலத்துல பிரேதம் ஒண்ணு இறந்துட்டா கல்யாணத்துக்கு கூட சொல்லிட்டு வாங்குறாங்க. ஆனா இறந்தா சொல்லாம வந்து அடக்கம் பண்ணணும். அதானே ஒரு கல்யாண காட்சின்னா நான் போய் அழைச்சாதான் வரணும். ஒரு இறப்புன்னா காதல கேட்டாலே அதே நல்ல மனுஷன் ஐயா போயிட்டாரா அப்படின்னு நினைச்சு மாலை கோடி கொடி எல்லாம் போடணும். நம்ம எல்லா வேலையும் விட்டு போட்டு நம்ம நேரம் கிளம்பி நம்ம போய் ஆக வேண்டிய காரியத்தை பார்த்து அந்த ஆத்மா சாந்தி பண்ணிட்டு வரலான்னு எல்லாரும் ஒரு ஆதகத்தோட அழுது குழம்பி போறோம். அப்பேற்பட்ட இதுக்கே வந்து ஊரே சேர்ந்து ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்ணுது. அப்படி உங்க வம்சத்துல பிறந்தவரை அனாதைய ஒரு பக்கம் போய் இறந்தா அது யார் கண்டுபிடிச்சு அதை செய்யறது தெரியல. இந்த மாந்தி வந்து தொட்டு காட்டுது. பிரேத சாபம் இருக்குது, பிரேத சாபம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு வம்சத்திலையும் இந்த ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க, எல்லாத்துக்கும் லக்கணத்துல மாந்தி இருக்கு. இப்ப உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சித்தப்பு மக்கள் பெரிய மக்கள் இருப்பாங்க இல்லைங்க, அவங்க குடும்ப ஜாதகத்தை வாங்கி ஒரு 5 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர்த்துல ஒரு ஜாதகத்தை வாங்கி பாருங்க, அதுல ஒரு மாந்தி இருக்குன்னு லக்கணத்துல. இது எல்லாமே அந்த காலத்துல வந்து செத்தா வந்து பங்காளினுக்கு தோஷம் தானே. கோடி கொள்ளி போடுதினால அந்த காலத்துல என்ன சொல்லிக்கிறாங்க, கொள்ளி வைத்தோர், குடமுடைத்தோர், குளிமேட்டுக்கு மண்ணு தள்ளினோர், வாக்கரிசி போட்டோர், முட்டை எடுத்தோர், இறை எடுத்தோர், எண்ணெய் அடப்பு வைத்தோர், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் அடப்பு தோஷம் வருது. அத்தனை பேருக்கு தீட்டு. ஒரு கோயில் குளத்துக்கு போகாதீங்க, குலதெய்வம் கோயில் போய் சாயம் போடாதீங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அப்ப அந்த காலத்துல வந்து இன்னைக்காவது வந்து விஞ்ஞானம் இருக்குது, நம்மளுக்கு நிறைய பஸ் வசதி இருக்குதுங்க, வண்டி வாகன வசதிகள் இருக்குது. அந்த காலத்துல நடவயனமாவே போய் ஒரு ஜவுளி விற்கிறதா இருந்தாலும் ஒரு துணிமணி விற்கிறதா இருந்தாலும் ஒரு வந்து கிறங்கி போய் உட்காருவாங்க. ஏதோ நெஞ்சு வலியோ ஒரு தண்ணி தவறு இல்லாமோ ஏதோ ஒண்ணு அடைச்சு உட்கார்ந்து அங்க காலம் ஆயிட்டாருன்னா அதை தந்தி வந்து சேர்றதுக்கே 4 நாள் ஆகும். அப்போ யாரு என்னன்னு தெரியாம அந்த ஊருக்காரெல்லாம் பார்த்து என்ன பண்ணிருப்பாங்க, அதை அடக்கம் பண்ணிருப்பாங்க. அதை அடக்கம் பண்ணும் போது அந்த ஆத்மா என்ன நினைச்சிருக்கு, இத்தனை பேர்த்தோட நான் பிறந்து நான் அனாதையை இறக்கிறனே அப்படின்னு வந்த ஒரு சாபம் தான். அப்பதான் இவர் கருவில் அடையிறாருங்க. இவர் கருவில் அடையிறாரு. அந்த கருவில் அடையும் போது இந்த லக்கணத்துல மாந்தின்னு இந்த பிரேத சாபம். இது கேரளாவில் இந்த மாந்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குழுக தோஷத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கர்மாவே அங்கிருந்து ஆரம்பிக்குதுங்க. சூரியனுடைய மகன் சனி, சனியினுடைய மகன் மாந்தி. பேரனாகுதப்போ சூரியனுக்கு பேரனாகுதல்ல. அப்ப இதுவரை காலமா உங்க வாழ்க்கையில இந்த தோஷம் உங்களுக்கு இருக்கிறதுனால முதல் வேலையா ஒரு ஜிஹெச் ஆஸ்பத்திரியில இந்த மாதிரி ஜீவசாந்தி பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க இந்த ட்ரஸ்ட்ல சொல்லி வச்சீங்கன்னா அவங்க கண்டிப்பா நம்மளுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுப்பாங்க.
இந்த ஜீவசாந்தி பண்றாங்க இல்லைங்க, ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்றாங்க இல்லைங்க, அனாதி பாடியில எடுத்து அடக்கம் பண்றாங்க இல்லைங்க, அவங்க கிட்ட யாரோ ஒருத்தர் கிட்ட இந்த மாதிரி ஒரு சாங்கியமா செய்யணுங்க, அந்த பிரேதத்தை அடக்கம் பண்றதுக்கு உண்டான செலவு நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு அந்த ட்ரஸ்ட்ல போய் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாம் போலீஸ் ரிப்போர்ட் எல்லாம் முடிச்சு இது எத்தனையோ நாள் வச்சு பார்த்து போலீஸ் மூலியமா கவர்மெண்ட் மூலியமா இது அனாதி ஆயிடுச்சு, இதை எடுத்து நீங்க அடக்கம் பண்ணலாம்னு கவர்மெண்ட் ரெக்கார்டோட உங்களுக்கு சீட் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் அனுமதி வாங்கிட்டு போய் ஒரு பாடி எடுத்து அடக்கம் பண்றதுக்கு ஒரு மாலை ஒன்று போட்டு முறையா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அந்த பிரேதத்தை சுத்தி வந்து, ஆண்டவனே இது யார் செய்த பாவம் எனக்கு தெரியாது, என் முன்னோர்கள் அந்த காலத்துல இப்படி எல்லாம் இறந்து என்னுடைய வாழ்க்கையில அந்த தொடர்பு ஏற்பட்டதுனால என்னுடைய வாழ்க்கை இன்னும் வறுமை விட்டு போகல, இந்த கர்ம என்னையோட போயிடணும், என் மனைவிக்கோ என் குழந்தைகளுக்கோ என்னுடைய வம்சாவளிக்கு இனிமேல் வரக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு பிரேதத்தை அடக்கம் பண்ணிட்டு வாங்க. அன்னையோட இந்த ஜாதகத்துல தோசை நீங்கிரும்னு இப்ப புரியுதா உங்களுக்கு? நீங்க இவ்வளவு தூரம் சேலத்துல இருந்து வந்திருக்கீங்க ஜாதகம் பார்க்க, சந்தோஷம் தான். ஆனா இந்த விவரத்தை அங்கேயே சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க அங்கேயே பார்க்கலாமே. அப்ப இந்த கர்மா உங்களை சுத்ததுங்கிறத நம்ம நீட்டா கண்டுபிடிச்சிட்டோமா இல்லையா? அப்ப இதை கண்டுபிடிக்கிறது இவ்வளவு காலமா இருக்குது உங்க ஜாதகத்துல. அப்ப நீங்க எப்படி மேல வருவீங்கன்னு வர முடியலையே. இதான் ஜாதகத்தோட ரோல். அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கறது இல்லாம இப்போ விவரமா சொல்லணும் இல்லங்க, என்ன நடக்குது. உங்க ஜாதகத்துல 2ஆம் இடம் முடக்காய் போயுமே இப்படியே நீங்க வாழ்ந்துட்டு ஏதோ ஒரு புண்ணி இவரை காப்பாத்திட்டு இருக்குது. குடும்ப அங்கீகாரம் இவரு தானே, அதானே? இந்த 2ஆம் இடம் குடும்பஸ்தானமே உங்களுக்கு முடக்கில் போய் லாக் ஆயிடுச்சுன்னா குடும்பங்கிற அங்கீகாரம் பேருக்கு இருந்து வாழ முடியலையலங்கன்னு. அப்ப அந்த குடும்ப தோசத்தை நிவர்த்தி பண்ணணும்னா இன்னொரு மறுபடியும் என்ன பண்ணணுங்க, கட்டுல தாலி வந்து கட்டிய நேரத்துக்கு நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷங்கள் குழந்தை மட்டும்தான். அதை மாத்தி அமைச்சு மறுபடியும் பண்ணணும்னா மறுதாலி கட்டித்தான் வாழணும். அது 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துல போய் அத்தனை கிரகம் போய் லாக் ஆயிடுச்சுலங்கன்னு. அப்ப அதுல இருந்து எப்படி கொண்டு வருவீங்க? ஒரு ஜாதகத்துல சூரியனுங்கிறது ஒரு அரசாலக்கூடிய கிரகம், அதே போல சந்திரனுங்கிறது வந்து ஒரு மன திருப்தியா வாழ்ற கிரகம், அதே போல கேதுங்கிறது ஞான கிரகம், புதன் என்பது அறிவு உற்பத்தி ஆகிற கிரகம். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் போய் முடக்கல மாட்டிச்சலங்கன்னு. அப்ப இந்த கணக்கு நீங்க கண்டுபிடிச்சு எடுக்கணும் இல்ல, அது எடுத்தா தானே அது உங்களுக்கு வேலை செய்யும். இப்ப இது நீங்க இது எடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் கேட்டா, இன்னைக்கு ஒரு நல்ல காலம் வந்திருக்குது நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான். இத்தனை காலமா இந்த ஜாதகத்தை ஒரு காலத்துல எழுதுறாங்கம்மா. ஜாதகம் எழுதுறவங்களை யாரையும் நம்ம குத்த சொல்றதில்ல. உங்களுடைய கர்மா சொல்ல வேண்டிய காலங்கள் வரும்போது அது சொல்லுது, அது இன்னாருன்னு வருது. அப்ப இந்த ஜாதகத்தை இவ்வளவு தூரம் நம்ம பர்ஃபெக்டா கணிச்சு அதுக்கு உண்டான வேலையை நம்ம செய்யும் போது அது ஊழ்வினை தோஷத்தை சுத்தப்படுத்தினா தான் உங்களுக்கு இன்னும் போற காலத்தைவாது நீங்க டிராவல் பண்ண முடியும். கண்டிப்பா இனிமேல்த பொறுப்புகள் இருக்குங்க டிராவல் பண்ணி. இல்லைங்கம்மா, ஒரு காலத்துல கல்யாணம் மூச்சு வச்சோன்னீங்க குழந்தைகளுக்காக கொஞ்சம் வாழணும்னு சொல்லி அதுக்காக காலம், அப்புறம் கொஞ்ச நாள் படிப்புக்காக காலம் தாங்க, அதுக்கப்புறம் இனி அதுகளுக்கு ஒரு கல்யாண காலத்தை ஒண்ணு பிடிச்சிடலாங்கிறாங்க. எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாத்துக்கும் கடமையே வந்துட்டா நாம எப்படி நிம்மதியா வாழ்றதுங்க? நிம்மதியா வாழ்த்து வச்சுட்டு நிம்மதியா வாழ்ந்தா அடுத்ததை பார்க்க முடியும். எப்படி பார்க்கணும்? நம்ம நிம்மதியா வாழலாம்னா இப்படி பணத்தை தேடி ஓடுறதோ தொழிலை தேடி ஓடுறதோ ஓடிக்கிட்டே இருந்தா காலம் ஓடிட்டே தான் இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம நின்று நமக்காக 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷமாவது நிம்மதியா நம்ம வாழ்ந்து முடிச்சா தானே கடைசி காலத்துல இந்த ஆத்ம திருப்தி அடையே. ஆத்ம திருப்தி அடையாத வாழ்க்கை எப்படி வாழ முடியும்? அதைத்தான் அந்த கர்மா காமிக்குது. அப்ப உங்க ஜாதகத்துல அந்த போன ஜென்மத்தினுடைய அந்த ஊழ்வினை கர்மா தோஷம் உங்க ஜாதகத்துல இருந்தது 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜாதகத்தை நீ கண்டுபிடிக்கிறீங்க. 97 கல்யாணம் ஆச்சு. 97 இருந்து கணக்கு போடுங்க. 2007 2017 இருங்கய்யா, 18 19 20 21 22 23 16 வருஷம் 26 வருஷம் ஆக போகுதுங்க. 26 வருஷமாயி இந்த பூர்வ ஜென்ம கர்மாவை இன்னைக்கு தான் கண்டுபிடிக்கிறீங்க. அப்ப அந்த கர்மாவே கண்டுபிடிக்க முடியல. அந்த காலத்துல என்ன சொன்னாங்க, தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா, தீர்வுன்னு எந்த பக்கடி இல்லை. 2 பேருமே நம்ப செய்வாங்க. ஊர்லயும் சரி டெய்லி எனக்கு ஒரு கருப்புனா இது. நான் பாபா வந்து 11 வருஷமா கும்பிடுறேன். வந்தோடனே சீரடி இப்பதான் 1 மாசத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்தேன். கருப்பு நாய் வந்து டெய்லி என்னை பார்க்க வந்துடும் வெளியில. நான் ஒரு நாய் வளர்த்துற வீட்டுல பெருசாங்க, அது இல்லாம என்னை பார்க்க வந்துடும். அதுக்கு என்னால என்ன முடியுதோ டெய்லியும் போட்டுருவேன். என்னை சுத்திக்கிட்டு அங்க இருக்குங்க, அதான் வந்தது அதான் அங்க இருக்குது. அது மாதிரி ஊனம் முட்டுறவங்களுக்கும் சரிங்க, வேலை செய்யறவங்களுக்கும் சரி, என்னால என்ன முடியுதோ அந்த இதுல தான் இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனாலதான் இந்த கர்மாவெல்லாம் வந்து கொஞ்சம் தர்ம வழியில போனங்க இல்ல. இதெல்லாம் நீங்க அம்மா இதெல்லாம் இருந்ததுனால ஏதோ நாம அந்த ஒரு கொடிய நோயில சிக்காம இருக்கு. பேச மாட்டோம். என்ன காயம் விநாயகர் கோயில் கட்டுறதுக்கு ஒருத்தர் வந்து கேட்டாங்கன்னு சொல்லி யூடியூப்ல பேசுனீங்க.
கோயில் ஒருத்தர் நான் கட்ட முடியுமா என்னன்னு வந்து உங்களை கேட்டேன். தரிசனம் பாக்குறதுக்கு எல்லாரும் வந்து வந்தாங்க. சொன்னீங்க. நான் பக்கத்துலயே விநாயகர் கோயில் வந்து அது வந்து சிதிலம் அடைஞ்சிருச்சு நம்ம வீட்டு பக்கத்துலயே. அந்த அந்த கோயில் வந்து எடுத்து கட்டோன்னே எல்லாம் இங்க ஒருத்தர் சொல்லுவாங்க, பங்காளி எல்லாம் அப்புறம் ஒட்டுக்க ஒரு 4 பேர் 4 கருத்து சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம எஃபெக்ட் போட்டுங்க பண்ணி டெய்லி வந்துங்க யாரையும் டீ கொடுக்காம அனுப்ப மாட்டேன். நான் டெய்லி 10 பேர் 5 பேர் வேலை செய்வாங்க. 3 வருஷம் செஞ்சு அந்த கோயில. 3 வருஷம் தர்மம் பண்ணிக்கிறீங்க. 3 வருஷம் 20 பேர் 10 பேருங்க. சாப்பாடு பண்ணி போட்டு நம்ம பசங்க தான் எல்லாம் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு டீ காஃபி ஒருத்தர் கூட விட மாட்டேன் பண்ணிடுவானுங்க. அந்த கோயிலுமே இங்கதான் நம்மளுக்கு பூண்டில இங்கிட்ட வந்து அடிச்சிருங்க திருமருகம் போட்டு அடிச்சுட்டு அந்த பையன் கூட நீங்க வாழ்த்தி இப்போ ஒரு லேடியா இருந்து நீங்க இவ்வளவு தூரம் பண்ணிக்கிறீங்கக்கா, நல்லா வருவீங்க ஒரு நாளைக்கு அப்படின்ட்டு போனா அந்த இதுலதான் வந்து இவ்வளவு நாள் வாழ்க்கை ஓடிட்டு இருக்குன்னு எனக்கே தெரியும். உண்மை அதுதாங்க. இந்த ஜாதகத்துல தர்மம் செய்யலைன்னா இருக்கிற தோசை அப்படி பாதிக்குமல்ல. அடுத்தவங்களை திருப்தி படுத்துறதா என்னோட இது. ஆனா இன்னைக்கு வந்து என்னையும் நான் வந்து இது எப்படி பண்றதுங்கிறது புரியாம இருக்கிறேன். அடுத்தவங்க மனசு நோவர மாதிரி பேச மாட்டேங்க. இன்னைக்குமே தப்புனா தப்புன்னு சொல்லிடுவேன், கட்டினா அது யார் என்னை பத்தி நினைச்சாலும் சரி. ஆனா வந்து சங்கடப்படுற மாதிரி யாரையும் நான் சொல்ல மாட்டேன், பேச மாட்டேன். அடுத்தவங்களை திருப்தி பண்றதே என்னோட வேலை. ஆனா இன்னைக்கு நான் வந்து சொன்ன மாதிரி தனியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது. அது நல்லாவே தெரியும். யார் நம்மளுக்கு உதவி செய்வாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கும் போது இன்னைக்கு அதுல ஒரு டிராபிக்கா வெளியில போகுது. எல்லாமே ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிற மாதிரி எனக்கே தெரியுது. அதுதான்மா கரெக்டா பேசி நேர்மையா பேச